ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ட்ரே ஒன்று ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் பேசிக் நாட்டில் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் வயர் அண்ட் டிஸ்கோ வயர் யூஸ் பண்ணி இந்த ட்ரேவை டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் சேல்ஸில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். பேஸாக யூஸ் பண்ணுறக்கும் மேலே வந்து ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 14 ஒயர்ஸ் 3.25 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒயர்ஸில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். அது போக இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடி இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க வயசை எல்லா வயசையும் இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணி பேசிக் நாட் போட்டே வரணும். இந்த சைடில் வர ஒயர் பார்த்திங்கன்னா 1.25 அடி நம்ம விட்டுருக்கோம். பேஸ்லேருந்து நல்லா டைட்டாக நாட்ஸ் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வாய்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா வாய்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை இந்த ஃபஸ்ட்டு சைடில் வந்து விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் அப்படியே மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி அப்படியே நாட்ஸ் போட்டே வரணும். இப்போ நம்ம 2வது வருஷம் தொடங்கலாம். இந்த மாதிரி சைடில் வந்து எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குமோ ரன்னிங் ஒயரை விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இதே மாதிரி இந்த வரிசையை போட்டு வந்து நம்ம ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து 3 வரிசைகள் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த பக்கம் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம நாட்ஸ் போட்டு அப்படியே பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பேஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைனில் போட்டு வச்சுருந்த முடிச்சை வந்து நம்ம வந்து பிரித்து விட்டுறணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 வரிசைகள் வந்து பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு 9 வரிசைகள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேயை வந்து சுற்றி சுற்றி நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து இந்த டிஸ்கோ ஒயர் ஆரஞ்சு கலர் டிஸ்கோ ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம். நான் பாருங்கள், இந்த 2 நாட்ஸ் விட்டு தள்ளி இந்த 3வது நாட்டில் நாட் போட்டுட்ருக்கேன். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த டிஸ்கோ ஒயர் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு லைன் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதுதான் வந்து இந்த பிளெயின் ஒயருக்கும் டிஸ்கோ ஒயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்பலாம். இந்த இடத்துல இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க கார்னர்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணிவிட்டு வந்து இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து லேடர் நாட், ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணணும். இந்த லேடர் நாட் வந்து எப்படி போடணுங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் பிகினர்ஸுக்காக. இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெல்லமாக அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் ரன்னிங் ஒயர் கட் பண்ணும்போதும் லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த நாட்டில் முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம தொடங்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து அதே மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படி தொடங்கினமோ அந்த 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பிளெயின் ஒயர்லையும் நான் வந்து நாட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா டைட்டாக போட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். கிஃப்ட் பேஸ்கட், ட்ரே டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கட், அது போக ஃப்ளவர் வேஸ்ட் டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கட், டிஃபன் கேரியர், லஞ்ச் பேஸ்கட், எல்லா வெரைட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் உள்ளே இருந்தது. அதை அப்படியே வந்து முன்பக்கமாக கொண்டு வந்து நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்க வேண்டியதான். அதாவது இந்த ப்ளூ கலர் நாட் நம்ம தொடங்கியிருக்கோம்ல, அந்த ஃபஸ்ட் நாட்டுக்கு அடுத்தது செகண்ட் நாட்லேருந்து நம்ம வந்து தொடங்கணும். இப்போ தெரியுதுங்களா இந்த இடத்துல? இதே மாதிரியே நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே வந்து மாற்றி மாற்றி போட்டே வர வேண்டியது தான். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் ஒரு வரிசையும், ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் ஒரு வரிசையும் மாற்றி மாற்றி இதே மாதிரி பிளெயின் ஒயர், டிஸ்கோ ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 2வது வரிசையும் நான் சுற்றி கொண்டு வந்தாச்சு ப்ளூ கலர் பிளெயின் ஒயரில். இந்த இடத்துல நான் ஏணிப்படி நாட் போடுறேன். மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்கட்டும். இந்த 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுருந்தா அந்த ஒயரையும் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. வாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் ஈவனாக. மொத்தமாக பார்த்திங்கன்னா இதனோட ஹைட் வந்து 8 வரிசைகள் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் மாற்றி மாற்றி போட்டு இந்த ட்ரே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஹைட் பண்ணி கொண்டு வரது டிஸ்கோ ஒயர், பிளெயின் ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏணிப்படி நாட்டில் போட்டு நம்ம ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ட்ரேலாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பூஜா டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.